இப்போது இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் வேணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்க கையில் எந்த நாடு தயாரித்து எந்த நாடு வந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்களோ அனுப்ப போகிறாங்களோ அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக மேலே வந்து இது இருக்கணும், சேட்டலைட் இருக்கணும். ஓகே, அந்த சேட்டலைட் வந்து இப்போ ஈரான் கையில் இருக்குது, ஈரான்ட்டு இருக்குது. என்ன சேட்டலைட் விட்டாங்கல்ல, ஈரான்ட்டு இருக்குது. சரி, இப்போ இது வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுக்கு வந்து என்னது குரம் ஷாகர் 5 அப்படின்ற பேர் இது சொல்கிறீங்களா. இவர் சொன்னது 9000 கிலோமீட்டர் போகுதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஆக்சுவலாக வந்து உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக வர்றது என்ன தெரியுமா, இது ஆல்ரெடி 12,000 கிலோமீட்டர் போகுதுன்னு. அப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்டையர் அமெரிக்கா, நீங்கள் ஈரான்லேருந்து என்டையர் அமெரிக்கா கவர் ஆகுது, என்டையர் யூரோப் கவர் ஆகுது. அவ்வளோதான். இப்போ வந்து இது வந்து எப்படின்னா அடித்தா என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஒரே டைமில் எப்படி இது பண்ணுறாங்கன்னா, ஒரே டைமில் இந்த பக்கம் அணுகுண்டு என்ரிச் பண்ணுறாங்க. ஈரான் அணுகுண்டு ரெடியாக தயாரிச்சிட்ருக்காங்க. 60% சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து 87-88% வந்து தாண்டிட்டா தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்புறம் வந்து இதை வந்து அணுகுண்டு தயாரித்து கையில் கொண்டு இருக்குது. அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது? நம்ம லாரியில் கொண்டு போக முடியும்? மிசைல் வேணும். சரி, அந்த மிசைலோட இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபத்தா 1 and 2 இருக்கு இல்லையா, அதோட ரேஞ்ச் வந்து 1400 கிலோமீட்டர், சில கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் வச்சுக்கங்களேன். 1400 கிலோமீட்டர்னால் ஈஸியாக வந்து அந்த எல்லையிலேருந்து இஸ்ரேல் அடிக்க முடியும். இந்த பக்கம் சவுதி அரேபியா ரொம்ப பண்ணால் சவுதியில் ஒரு போட முடியும். அந்த பக்கம் போனால் வந்து இந்தியா பக்கம் கூட வந்து ஒரு பார்டர் பக்கம் வரலாம். அங்கிட்டு போனால் யூரோப்பில் வந்து பெருசாலாம் போக முடியாது. அந்த ரேஞ்சே அப்படி தானே, 1400-1500 கிலோமீட்டருக்குள்ளே அது. அப்போது அது வந்து ஹைப்பர்சோனிக். ஓகே, அது நம்ம பாடம் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஹைப்பர்சோனிக்னா என்ன, இதில் என்ன எடுக்க வேண்டாம். ஸோ அது ஹைப்பர்சோனிக். அது வந்து எப்படி அடிக்கும்னு சொல்லி ஒரு 12 நாள் போரில் நிரூபிச்சிட்டாங்க.